Namaste students, welcome to computer class. Now we are discuss about the classes chapter 2 number system. Okay, in 5 chapters we have to complete it. In between second chapter we not take it because second chapter is most of the sums only comes. Okay, then only we can take the second chapter now. Okay, sums are also very easy for that. Okay, we have to do that sums and it is very easy to it. First we have to see the exercise. First we have to see the introduction class. Okay, in previous class miss I will give I gave on a YouTube class. Okay, in previous class. Now we have to discuss in the same classes. Okay, the term data. Okay, நம்ம இது ஃபுல்லாக நம்ம செகண்ட் லெசன் ஃபுல்லாக we have to take the datas number systems இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா இஸ் அ சிங்குலர் வேர்ட் ஆர் ப்ளூரல் வேர்ட். Okay, good, it is a plural word. Okay va, appa what is a singular word for data? It's a datum. Yeah, correct, datum is a singular word. Appa plural word means what are all the things that can be combined in the data? Means people, place or some object. These are all the collections of data. ஓகேவா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறது தான் டேட்டா. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ளூரல் வேர்ட். அந்த ப்ளூரல் வேர்டில் என்னென்னலாம் கலெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள், பிளேஸ் அண்ட் தென் சம் ஆப்ஜெக்ட், இது எல்லாத்தையும் சேர்க்குறது தான் டேட்டா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி 5 டைப்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டேட்டாவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஈச் ரெப்ரசன்ட் ஆஸ் அ வேரியபிள். நேம்ன்றது ஒரு வேரியபிள், ஏஜ்ன்றது ஒரு வேரியபிள், கிளாஸ்ன்றது ஒரு வேரியபிள், மார்க்ன்றது ஒரு வேரியபிள், சப்ஜெக்ட்ன்றது ஒரு வேரியபிள். ஒவ்வொரு திங்ஸும் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். வேல்யூஸ், நேமுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்? ராஜேஷ். ஓகேவா, அதே மாதிரி ஏஜுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்? 16. குட். கிளாஸுக்கு 11, அப்புறம் மார்க்குக்கு 65, சப்ஜெக்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம அந்த வேரியபிளுக்கு தீஸ் ஆர் ஆல் த வேரியபிள்ஸ். இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் வேரியபிள்ஸ். ஓகேவா, இந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வேல்யூஸை இங்கே அசைன் பண்ணுறோம். இது என்னது? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூஸு. ஓகேவா, இது வேல்யூஸ், இது வேரியபிள்ஸ். ஓகேவா, இதெல்லாம் கூட இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா இதெல்லாம் என்னது? வாட் ஆர் கால்டு வேரியபிள்ஸ், வாட் ஆர் கால்டு வேல்யூஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி திங்மே இன் 12th மட்டும் கிடையாது, இன்னும் லைஃப் லாங்காக நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் ஒரு ப்ரோக்ராமோ ஒரு சப்ஜெக்டோ எது எடுத்தாலும் வேரியபிள்ஸ் தான் என்ன. ப்ரோக்ராமில் நம்ம நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வேரியபிள்ஸ் தான் என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம ப்ரோக்ராமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏபிசி எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேரியபிள்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்? நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் என்ன எடுத்துக்கும்? வேரியபிள்ஸாக அதை அசைன் பண்ணிக்கும். வேரியபிள்ஸை அந்த வேல்யூஸ்க்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா, அதை தான் இது எல்லாத்தையும் சேர்க்குறது. இந்த 5மே வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் சேர்க்குறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா. ஓகேவா, அப்போ இது ஒரு யூஸ்ஃபுல் டேட்டான்றது என்னது? ஜஸ்ட் இதுனா என்ன? நேம், அவரோட நேம் ராஜேஷ், அவர் ஏஜ் 16, இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டேட்டா. இதை வந்து ஒரு ப்ராசஸ்டு வேயாக, இந்த டேட்டாவை ஒரு ப்ராசஸ்டு வேயாக, ஒரு மீனிங்ஃபுல் வேயாக கொண்டு வரது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, அப்போ இன்ஃபர்மேஷன் என்னது? இன்ஃபர்மேஷனாக ஒரு சென்டென்ஸ், ஒரு கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு இஸ் அ 16 years old ஸ்டடியிங் இன் 11th standard and he has scored 65 marks in computer science subject. ஓகேவா, இங்கே இருக்கா இந்த லைன்லேருந்து அப் டு இந்த லைன் வரைக்கும். ஓகேவா, இதெல்லாம் தான் இது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டான்றது என்னது? ஒரு அன்ப்ராசஸ்டு வே. இது என்ன சொல்கிறாங்க? ஒரு அன்ப்ராசஸ்டு வே. அப்போ இன்ஃபர்மேஷன்றது என்ன சொல்கிறாங்க? ஒரு ப்ராசஸ்டு வே. ஓகேவா, ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அது வந்து என்னது? இன்ஃபர்மேஷன். ஓகேவா, இதில் டேட்டா, இன்ஃபர்மேஷன் 2 தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன்.
கம்ப்யூட்டர் வந்து ஹேண்டில் டேட்டா. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்ணுது இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப். எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுது? கம்ப்யூட்டர் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாத்தையுமே இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஜீரோஸ் அண்டு ஒன்ஸாக தான் எடுத்துக்கும். எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ். எதுவாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிக்கும்? ஜீரோஸ் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நம்பர்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும் 0 to 9. ஆல்ஃபபெட்ஸ்னால் கேபிட்டல் A to Z. ஸ்பெஷல் கேரக்டர்னால் அட்டு, ஸ்டாரு, ஆஸ்டிச்சு இது எல்லாமே வரது என்னது? ஸ்பெஷல் கேரக்டர். அப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸை கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு கொடுத்தாலும் அது வந்து இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன மாற்றிடுது? ஜீரோஸும் ஒன்ஸாகவும் மாற்றிடுது. ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டரோட அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அந்த லாங்குவேஜ் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். இந்த ஜீரோஸ் ஒன்ஸ் வரக்கூடிய லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்க? மிஷின் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த ஜீரோஸும் ஒன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ பைனரி டிஜிட். ஓகேவா? 0 or 1 ஆர் கால்ட் அஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பைனரி டிஜிட். அதுலேருந்து தான் ஷார்ட் ஃபார்மாக பிட்டுன்னு எடுத்திருக்காங்க. பிட்டுன்னு எப்படி எழுதியிருக்காங்க? பைனரியிலேருந்து பிஐ எடுத்திருக்காங்க, டிஜிட்ஸ்லேருந்து டி எடுத்திருக்காங்க. இதில் எடுத்து தான் பைனரி டிஜிட்லேருந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து பிட்டுன்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு பிட்டுன்றது என்னென்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட். இட் கேன் பி 0 இல்லாட்டி 1 இருக்கும் பிட்டில். ஓகேவா? இந்த பேசிக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இந்த கம்ப்யூட்டர் டேட்டா சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? சில பேசிக்காக கொடுத்துட்ருக்க டேட்டாஸ் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் இப்படி தான் கொடுத்துட்ருப்போம். சரியா? ஜென்ரலாக ஒரு மெசேஜ் அனுப்பட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு பிக்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு டேட்டாவாக கம்ப்யூட்டருக்கு மாறும். ஓகேவா? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாறி தான் சிஸ்டமில் பெர்ஃபார்ம் ஆகுது. இப்போ நிப்பிள் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிட்டுனா ஒன்று 0 இருக்கும் இல்லாட்டி 1 இருக்கும். அது பேர் தான் பிட்டு. நிப்பிள்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் 4 பிட் இருக்கும். அப்போ 1 0 1 1 இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஓகேவா? 1 0 1 1 தான் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வச்சு எந்த காம்பினேஷனாலும் இருக்கலாம். 0 1 1 இல்லாட்டி 1 1 0 இல்லாட்டி 2 1 2 0 இந்த மாதிரி 0 1 வச்சு 4 காம்பினேஷன் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ நிப்பிள். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் 8 பிட்ஸ். 8 பிட்ஸ் சேர்றத என்ன சொல்கிறாங்கன்னா பைட். ஓகேவா? கலெக்ஷன்ஸ் ஆஃப் 8 பிட்ஸ் சேர்றத என்னது? பைட். ஓகேவா? இந்த பைட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பேசிக் மெமரியோட சைஸஸை இதை வச்சு தான் பைட்டை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? மெஷர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எத்தனை இருக்கும்? டோட்டலாக வந்து 8 பிட்ஸ். அப்போ 1001 1001 அந்த மாதிரி சொல்லி டோட்டலாக 1001 8 பிட்ஸ் வந்திருக்கணும். ஓகேவா? வேர்ட் லென்த் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நம்பர் ஆஃப் எவ்வளோ பிட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் சிபியூ அப்படின்றது தான். ஓகேவா? சிபியூவில் எவ்வளோ பிட்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுது. ஓகேவா? இந்த இது தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேர்ல்டு லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் லென்த்தில் வந்து 8 பிட்ஸும் வச்சு கேல்குலேட் பண்ணலாம். ஓகேவா? பிட்ஸ் எல்லாத்தையும் 8 பிட்ஸாக வச்சு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் 16 பிட்ஸாக வச்சு கேல்குலேட் பண்ணலாம், 32 பிட்ஸாக வச்சு கேல்குலேட் பண்ணலாம், இல்லை 64 பிட்ஸாக வச்சு கேல்குலேட் பண்ணலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? இப்போ 16 பிட்ஸை கம்பேர் பண்ணும்போது 64 பிட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஒர்க்கு வந்து இதை விட ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா போகும். ஓகேவா? யூசர்ஸ் இந்த ப்ரெசன்ட் டேஸில் கம்ப்யூட்டர்ஸ் யூசர்ஸ் இப்போல்லாமே நம்மளுக்கு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறோம்? மோஸ்ட் ஆஃப் தட் 64 பிட்ஸ் ஆர் 32 பிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த வேர்ட் லென்த்தை டெஃபைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட் ஆகுது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? கம்ப்யூட்டர் மெமரி. மெயின் மெமரி இஸ் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். மெயின் மெமரி அண்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோஸ்ட்லி இந்த மெயின் மெமரியாக இருக்கட்டும், மெயின் மெமரி என்னது? ரேம் ரோம், அதுதான் மெயின் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பென்ட்ரைவ், சிடி இந்த இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது நார்மலாக எப்படி என்னோட இது வந்து 2 GB இருக்குப்பா, இதெல்லாம் 2 MB இருக்குப்பா அப்படிலாம் நம்ம சொல்கிறோமா? அதை வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நார்மலி ரெப்ரசன்டட் இந்த பைட்ஸை வச்சு தான் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இதுவே ஸ்டார்ட் ஆகுறது எப்படின்னா கிலோ பைட்ஸ் ஆர் மெகா பைட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட மெயின் மெமரியாக இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸாக இருக்கட்டும். இன் டெசிமல் சிஸ்டமில் 1 கிலோ பைட்னா ரெப்ரசன்டட். நம்ம டெசிமலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 1 கிலோ பைட் ஈக்குவல் டு 1000 பைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
1 கிராம் ஈக்குவல் டு 1000 கிலோகிராம் அந்த மாதிரி எடுப்போமா. அப்போ 10 to the power 3. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் இது 1 கிலோபைட் அப்படின்றது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1024 பைட்ஸ். அப்போ 2 to the power 10. ஓகேவா, 1024 பைட்ஸ். 1 கிலோபைட்னா 1024 கிலோபைட்ஸு. அடுத்து இந்த ஃபாலோயிங் டேபிளை நம்ம பார்க்கலாம். 1024 பைட்ஸ் சேர்ந்தது தான் 1 கிலோபைட்ஸ். ஓகேவா, இப்போ நார்மலாக நம்மளோட மெயின் மெமரியும் அண்ட் தென் மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் கிலோபைட்ஸ். அதனால் கிலோபைட்ஸ்லேருந்து தான் பார்க்குறோம். 2 cap 10ன்னு கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் 2 to the power 10. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1024 பைட்ஸ். அதுக்கப்புறம் மெகாபைட்னா 2 to the power 20. ஓகேவா, அதுதான் வந்து மெகாபைட்ஸ். அதுக்கப்புறம் ஜிகாபைட்ஸ்னால் 2 to the power 30. அப்புறம் டெராபைட்னா 2 to the power 40, 2 to the power 50 பீட்டாபைட் அப் டு எக்ஸட்ரா அப் டு யோட்டாபைட் வந்து 2 to the power 80. ஓகேவா, ஜிகாபைட் டெராபைட் வரைக்கும் நம்மளே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பீட்டா, இது எக்ஸ்ட்ரா ஜோட்டா ஜீட்டா யோட்டா அதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பைட்ஸ் எல்லாமே ரெப்ரசன்டட் கேரக்டர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் இன் ஏ டெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுது, பைட்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு தே ஆர் ரெப்ரசன்டட் டு த கேரக்டர் செட். இது எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறது கேரக்டர் செட்டு அண்ட் நம்பர்ஸ் தான். ஓகேவா, இது மோஸ்ட்லி காமன்லி யூஸ்டு கோடிங் லாங்குவேஜஸ் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா, ஈச் பைனரி வேல்யூஸுமே ஹேவிங் த வேல்யூஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பைனரி வேல்யூஸ்லேயுமே வேல்யூஸ் வந்து 0 to 27 வரைக்கும் 1 to 7 வரைக்கும் வேல்யூஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்குலாம் என்ன பண்ணுறாங்க, ஏக்கு 0, பிக்கு 1 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து செட் பண்ணுறாங்க ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு கேரக்டருக்கும். அதே மாதிரி ஆஸ்கி வேல்யூவில் பைனரி வேல்யூஸு செட் பண்ணுறாங்க ஸ்பெஷல் கேரக்டருக்கு. ஓகேவா, ஆஸ்ட்ரிச்சு, டாட்டு, கோலன், செமிகோலன் இதுக்கு எல்லாத்துக்கும் 0 to 27 வரைக்கும் கேரக்டர் செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஸ்கி வேல்யூவில் பிளாங்க் ஸ்பேஸ்க்கு 32 வேல்யூன்னு செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாங்க் ஸ்பேஸ் விடுறோமா, எம்டி ஸ்பேஸ் பார் விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த வேர்ட் போகிறோமா அதுக்கு 32ன்ற வேர்ட் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூமரிக் வேல்யூஸ் எல்லாமே நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 0 to 45 செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு த ரேஞ்சஸ் ஆஃப் த லோயர் கேஸ்க்கு வந்து 97 to 122. அதே மாதிரி த ரேஞ்சஸ் ஆஃப் த ஆஸ்கி வேல்யூ லோயர் கேஸ்னால் ஸ்மால் ஆல்ஃபபெட்டிக்கல், அதுக்கப்புறம் அப்பர் கேஸ்னால் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ், அது வந்து 65 to 90. ஓகேவா, ஏன் இந்த மாதிரிலாம் வேல்யூவாக மாற்றுறாங்கன்னு பார்த்தேன்னா ஏன்னா சிஸ்டம்க்கு தெரிஞ்சது ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த லாங்குவேஜ் தான் மிஷின் லாங்குவேஜ். அப்போ மிஷின் லாங்குவேஜ் தான் சிஸ்டம்க்கு தெரியும். அப்போ நம்ம கொடுக்குற பேங்க் ஸ்பேஸு நீ ஹிந்தியோ தமிழோ இங்கிலீஷோ நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். சிஸ்டம் வந்து அதை என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போய் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்கி கோட். ஓகேவா, இப்போ நான் அது வந்து ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கனால ஆஸ்கி கோட். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளோட லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளோட லாங்குவேஜும் தமிழ்லேயும் இப்போ 2-3 இது கீபோர்ட்ஸு கீபேட்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ அமெரிக்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அந்த ஆஸ்கி கோட்ஸுன்றதை. ஓகேவா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகேவா, அதனால ஜென்ரலாக அவங்க இது அவங்களோட லாங்குவேஜஸில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். இதுதான் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் மோஸ்ட் காமன் யூஸ்டு நம்பர் சிஸ்டமில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது இந்த ஆஸ்கி கோட். ஓகேவா, இதை தவிர நிறைய கோடு யூஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டம்க்கு அதுக்கு புரிகிற லாங்குவேஜ்க்கு நம்ம கொடுத்தா போதும். நம்ம லாங்குவேஜாக அதுக்கு புரிகிற லாங்குவேஜாக மாற்றி கொடுத்தாலே போதும். ஓகேவா, அதுக்கு தமிழ் தான் தெரியணும், இங்கிலீஷ் தான் தெரியும், எதுவுமே அதுக்கு தெரியாது. ஓகேவா, ஜஸ்ட் அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். ஓகேவா, அதுக்கு தெரிகிற லாங்குவேஜாக மாற்றுறதுக்காண்டி தான் நம்ம ஆஸ்கி அப்படின்றத கொடுக்குறோம். ஓகேவா,
அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா அதோட பேஸ் வேல்யூ 0 to 9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட பேஸ் வேல்யூ 10ன்னு வரும். ஓகேவா, பேஸ் வேல்யூ 10. அதோட நம்பர்ஸ் எவ்வளோத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 to 9க்குள்ளே நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த டெசிமல் வேல்யூ. வி ஹாவ் டு கேல்குலேட் தட். பைனரி வேல்யூ அப்படின்னா கண்டிப்பாக இட் கன்சிஸ்ட் 2. ஒன்று 0வாக இருக்கணும், இல்லாட்டி 1. அதோட பேஸ் வேல்யூ 2. இது 0 1 ஆட் பண்ணால் 2 அப்படி தான் வரும். ஓகேவா, ஆக்டல் வேல்யூ. ஆக்டல் வேல்யூனா அதோட பேஸ் வேல்யூ 8. அப்போ அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், 0 to 7க்குள்ளே தான். 8ன்னு வந்தால் கூட அது ஆக்டல் வேல்யூ கிடையாது. 8ன்னு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணிக்கலாம், ஒன்று டெசிமல் வேல்யூவாக இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸா டெசிமல் வேல்யூவாக இருக்கலாம். எக்ஸா டெசிமல்னா பேஸ் வேல்யூ 16. அப்போ 0 to 15 வரைக்கும், அது 15 வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கும். அப்புறம் 10க்கு அப்புறம் ஏ. ஓகேவா, 10க்கு ஏன்றதை செட் பண்ணும். அப் டு 15க்கு எஃப்ன்றதை செட் பண்ணும். ஓகேவா, 10க்கு ஏ, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு 13, இக்கு 14, எஃப்க்கு 15 அந்த மாதிரி செட் பண்ணும் வேல்யூஸ். ஓகேவா, இதுதான் நம்பர் சிஸ்டம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். 4 நம்பர் சிஸ்டம் பார்த்துருக்கோம். டெசிமல், பைனரி, ஆக்டல், எக்ஸா டெசிமல். ஓகேவா, இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம். ஓகேவாம்மா, தேங்க்யூடா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸில் மிஸ் வந்து என்ன பண்ணிடுறேன், இது நம்ம பார்த்ததில் ஒரு தடவை இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஃபாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ கிளாஸில் என்ன பார்த்தோம், டேட்டானா என்னென்னு பார்த்தோம். டேட்டா அப்படின்றது ஒரு ப்ளூரல் வேர்ட், டேட்டாம் அப்படின்றது ஒரு சிங்குலர் வேர்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த டேட்டாவில் என்னென்னலாம் கன்சிடர் ஆயிருக்கு அப்படின்னா நேமு, பிளேஸு, சம் ஆப்ஜெக்ட்ஸு. அப்போ நேமு, ஏஜ், கிளாஸு, மார்க்ஸு, சப்ஜெக்ட் இது எல்லாமே என்ன எடுத்துக்கலாம், வேரியபிள் எடுத்துக்கிறாங்க. அந்த வேரியபிளுக்கு ஏற்ற வேல்யூ ராஜேஷ் 16, 11th, 65 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ வேரியபிளுக்கு ஏற்ற வேல்யூஸ் கொடுத்துட்டோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டேட்டா. டேட்டான்றது என்னது, ஒரு அன்ப்ராசஸ்ட், இப்படி ஜஸ்ட்டு ஒரு இதுவாக தான் ஹின்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதே இது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஒரு ப்ராசஸ்டு வேயாக கொடுக்குறதா இன்ஃபர்மேஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டேட்டா ரெப்ரசன்டேஷன். டேட்டா ரெப்ரசன்டேஷனாக கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது, 0s and 1s தான் ஹேண்டில் பண்ணுது. இதுலேயே வந்து என்ன இருக்கும், நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், 0s and 1s கன்வெர்ட் பண்ணி தான் அது பண்ணுது. ஏன்னா மிஷினுக்கு தெரிஞ்ச ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ். ஓகேவா, அது வந்து 0s or 1s அதை தான் வந்து ஃபஸ்ட் எடுத்துட்டோம். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பைனரி டிஜிட். பைனரி டிஜிட்டுன்ற ஷார்ட் ஃபார்ம் தான் பிட்டுன்றதை கொடுக்குறாங்க. ஒன்று 0 இருக்கும், இல்லாட்டி 1 இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, பைனரி டிஜிட். ஓகேவா, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் பிட்டு. அடுத்து நிப்பிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் 4 பிட்ஸு சேர்ந்துருக்கும். 0 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு 4 பிட் இருந்தால் அது இது நிப்பிள். அதே இது வந்து 8 பிட் இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க, பைட்டு. அப்போ ஒவ்வொரு நம்ம டேட்டாஸும் கொடுக்கும்போது அது வந்து என்ன பண்ணும், வேர்டை வந்து என்ன பண்ணும், மெஷர் பண்ணி அதுக்கேற்ற வேல்யூஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். அப்போ மெஷர்ஸை வந்து வேல்யூ பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வேர்ட் லென்த்துக்கு இந்த பைட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் கால்குலேட் பண்ணுறதுக்கு வேணும். ஓகேவா, நார்மலாக நம்ம பிட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிபியூவில் நம்மளுக்கு வேர்ட் லென்த் முக்கியம். வேர்ட் லென்த் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 8 பிட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 8 bits, 16 bits, 32 bits, 64 bits. Nowadays we can use 32 and 64 bits தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, கம்பேர் டு இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் டு நம்ம பிட்ஸை கம்பேர் பண்ணும்போது 64 பிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட சிஸ்டமோட இது வந்து ஒர்க் வந்து இனி ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த ப்ராசஸிங் வே நம்மளுக்கு கொடுக்குற இது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி ஆன்சர்ஸ் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் டிலே ஆகாது. அதுக்கு தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம அதிகமான பிட்ஸ் இருக்கதா பார்க்குறாங்க. ஓகேவா, பிட்ஸ்னா 0s and 1, நிப்பிள்னா 4, பைட்னா 8, கிலோ பைட்னா 1024, மெகா பைட் அப்படின்னா 1024 கிலோ பைட்ஸ் இருக்கும். ஜிகா பைட் அப்படின்னா 1024 மெகா பைட்ஸ் இருக்கும். டெரா பைட்னா 1024 ஜிகா பைட் இருக்கும். ஓகேவா, அப்போ கம்ப்யூட்டர் மெமரியில் நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லி 2 இது வைக்கிறோம். இட்ஸ் நார்மலி ரெப்ரசன்டட் இந்த கிலோ பைட் ஆர் மெகா பைட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா, இன் டெசிமல் சிஸ்டம் 1 கிலோ பைட் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 grams அப்படின்ற மாதிரி எடுப்போம். அது 10 to the power 3. இந்த இது வந்து பைட்ஸில் கேல்குலேட் பண்ணுறது 1 கிலோபைட் ஈக்குவல் டு 1024 கிலோபைட்ஸ். அப்போ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2 power 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ கிலோபைட்ஸில் 2 to the power 10. ஓகேவா, 2 cap 10னா 2 to the power 10 அப்போனா 1024 பைட்ஸ் வந்து சேர்ந்தது தான்
1 கிலோபைட் அப் டு ஜீட்டா யோட்டா வரைக்கும் நம்மளுக்கு பைட்ஸ் இருக்குது. யோட்டாக்கு 2 to the power 80. இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கணும், டெராக்கு எவ்வளோ பைட்ஸ் இருக்குது, பீட்டாக்கு எவ்வளோ பைட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இது 1 மார்க்கில் டெஃபினட்டாக வரும். ஓகேவா? பைட்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசன்டட், பைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேரக்டர்ஸ், டெக்ஸ்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், பைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுற லெட்டர்ஸு இது எல்லாமே என்னது டெக்ஸ்ட் தான். அப்போ நம்ம லெட்டர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், இந்த கோடிங் ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் அஸ் ஒன் ஆஃப் த செட் ஆஃப் நம்பர்ஸோ இல்லை கேரக்டர் செட்டாஸோ மாற்றணும். ஓகேவா? அப்போ மாற்றுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கோடு வந்து தேவை. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற கோடு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் கோடு. நம்ம கொடுக்குற கேரக்டர் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம்க்குரிய 1s 0 அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் பிளாங்க் ஸ்பேஸ்க்கு 32, நம்பருக்குனா 0 to 48, அப்பர் கேசஸ்னால் லோயர் கேசஸ்னால் 97 to 122, அப்பர் கேஸ்னால் 65 to 90. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸில் கேபிட்டல் ஏக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 65. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டமில் 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா, டெசிமல்னா பேஸ் வேல்யூ 10. அப்போ 10னா அதுக்கு நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 0 to 9க்குள்ளே நம்பர்ஸ் இருக்கலாம். 1459 அப்படின்னா இருக்கலாம். அடுத்து பைனரி அப்படின்னா 0s or 1s அது மாதிரி தான் இருக்கணும். 2 வேல்யூஸ் தான் 0 1 அப்படி இல்லை 1 0 அது மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? 4 நம்பர் 8 நம்பர்ஸ்குள்ளே 1 0 0 1 அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஒன்லி 0s and 1s மட்டும்தான் நம்பராக இருக்கணும். அதே மாதிரி ஆக்டல் வேல்யூக்கு பேஸ் வேல்யூ 8. அப்போ 0 to 7 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கலாம். அப்புறம் எக்ஸா டெசிமலுக்கு பேஸ் வேல்யூ 16. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 15, அதில் 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸு, 10லேருந்து ஏன்னு ஆரம்பிக்கும், அதுலேருந்து அப் டு 15க்கு எஃப். ஓகேவா? தட்ஸ் ஆல்மா. இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூம்மா.